கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 கிறிஸ்தவ தேவாலயங்களில் திடீரென்று வாகனத்தில் வந்த பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் போதகரின் தலை துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் 18 பேர் உயிரிழந்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் தற்போது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் உள்ள டெகஸ்டான் என்ற பகுதியில் டர்பென் என்ற இடத்தில் நேற்றைய தினம் திடீரென்று வாகனம் ஒன்றில் பயங்கரவாதிகள் வந்திறங்கினர். பின்னர் அப்பகுதியில் உள்ள தேவாலயங்களில் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். குறிப்பாக ஒருமுறை பட்டனை அழுத்தினால் பல்வேறு குண்டுகளை இறக்கும் தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தினர். மேலும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேவாலயத்தில் போதகராக பணியாற்றி வந்த 66 வயதான நிக்கோலாய் கோட்டல்னிக்கோவ் என்ற போதகரையும் படுகொலை செய்துள்ளனர். மேலும் அவரின் கழுத்தறுக்கப்பட்டு அவரின் தலை துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 15 காவலர்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. பல நபர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட 6 பயங்கரவாதிகளை ரஷ்ய போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர். தேவாலயம் மற்றும் அதை சுற்றியுள்ள கட்டடங்கள் தீப்பற்றி எரியும் காட்சிகளும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கரவாதிகளின் இந்த கொடூர செயலுக்கு உலகெங்கிலும் இருந்து கண்டனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிரிழந்த போதகரின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தாருக்கும் தேவன் ஆறுதல் அளிக்கும்படியாகவும் படுகாயமடைந்த நபர்கள் சீக்கிரமாக குணம் பெறும்படியாகவும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் விரோத சக்திகளான பயங்கரவாதிகள் வேறறுக்கப்படும்படியாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் தேவ பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.